அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். மூன்றாவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 20,983 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். பாமகவின் சி அன்புமணி 7,025 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 954 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். மூன்றாவது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 20,983 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். பாமகவின் சி அன்புமணி 7,025 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 954 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் மூன்றாவது சுற்று முடிவு வெளியாகியிருக்கிறது. அதன்படி தொடர்ந்து மூன்றாவது சுற்றின் முடிவிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார். அதன்படி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 20,983 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். பாமகவின் சி அன்புமணி 7,025 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 954 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வரும் நிலையில் மூன்றாவது சுற்றினுடைய நிலவரம், முக்கியமாக இரண்டு கட்சிகளினுடைய முன்னணி நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. திமுக வேட்பாளர் 6,055 வாக்குகள் பெற்றிருக்கிறார் இந்த மூன்றாவது சுற்றில் மட்டுமே. அதே போன்று பாமக வேட்பாளர் 1,419 வாக்குகளை பெற்று அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறார். இந்த சுற்றில் மட்டுமே திமுக வேட்பாளர் 4,536 வாக்குகள் தொடர்ந்து அவர் முன்னிலையில இருக்கிறார். இந்த மூன்றாவது சுற்றுல மொத்தமாக நோட்டாவையும் சேர்த்து 29 வேட்பாளர்களுடைய வாக்குகளும் எண்ணப்பட்டு அதிகாரப்பூர்வமாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திலே அறிவிக்கப்பட்ட பிறகு நான்காவது சுற்றினுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங் ரூமில் இருந்து, முதல் தளத்துல ஸ்ட்ராங் ரூம் இருக்கிறது, தரைதளத்திலே வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்கிறது. முதல் தளத்திலிருந்து அதற்கு பிறகு தேர்தல் நடத்தும் அலுவலர் அனுமதித்த பிறகே அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை உள்ளே கொண்டு வருகிறார்கள். இது அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு சுற்று அறிவிற்கு பிறகு அடுத்த சுற்றினுடைய வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறுகிறது. இதுவரை 3 சுற்று நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த மூன்றாவது சுற்றுல திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையிலே இருக்கிறார். 6,055 வாக்குகள் இந்த சுற்றிலே மட்டும் பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் 1,419 வாக்குகள் பெற்றிருக்கிறார்.